ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் பத்தி தான் பார்க்க போறோம். தரிசனம் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. புரட்டாசி மாசம் நிறைய பேர் தரிசனம் போறதுக்கு பிளான் வச்சிருப்பீங்க. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு வந்திருக்க தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தரிசனம் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. அண்ட் டெலிகிராம்லயும் நம்ம லேட்டஸ்டா வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் லேட்டஸ்டா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, வர 22ஆம் தேதி திருமலையில கருட சேவை நடக்கிறதுக்கு இருக்கு. அது ரிலேட்டடா வந்து டூ வீலர்ஸ் காட் ரோட்ல டூ வீலர்ஸ்க்கான ரெஸ்ட்ரிக்ஷன் பத்தி லேட்டஸ்டான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ அப்பீல் டு பிலிகிரிம் அப்படின்னு சொல்லிட்டு, இன் வியூ ஆஃப் கருட சேவா டூ வீலர்ஸ் ஆர் நாட் அலவுட் டு திருமலா ஃப்ரம் 21/9/2023 சாயந்தரம் 6 மணிலேருந்து 23/9/2023 ஈவினிங் 6 மணி வரைக்கும் அலௌடு கிடையாதுங்க. நாளைக்கு காலையில இருந்து அலௌடு, நாளைக்கு சாயந்தரம் 6 மணில இருந்து 23ஆம் தேதி காலையில 6 மணி வரைக்கும் அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டூ வீலர்ல டிராவல் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கிறவங்க இதை நோட் பண்ணிக்கிங்க. சப்போஸ் நாங்கள் கருட சேவை அன்னைக்கு தான் போறோம் அப்படின்னா நீங்க டூ வீலரை கீழே பார்க் பண்ணிட்டு பஸ்ல கூட போகலாம். எதுக்காக இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா, கருட சேவை அன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 லட்சம் பக்தர்கள் வருவாங்க. அவ்வளோ பேர் கேலரியில இருந்து இந்த கருட சேவையை பார்ப்பாங்க. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே டிடிடி பண்ணியிருக்காங்க. அதனால பார்க்கிங் எல்லாம் நிறைய வந்துட்டா ஸோ அந்த பார்க்கிங் ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதே சொல்லியிருக்காங்க பாருங்க. டிடிடி ஹேஸ் மேட் அன் எக்ஸ்டென்சிவ் பார்க்கிங் ஃபெசிலிட்டி அட் ஓல்டு அலிப்பிரி செக் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ ஃபார் டூ வீலர்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட் ஆர்டிசி பஸ் சர்வீஸ் டு திருமலா ஃப்ரம் திருப்பதி. ஸோ நீங்கள் வந்து உங்களோட டூ வீலர்ஸை அங்கே பார்க் பண்ணிட்டு நீங்கள் பஸ்ஸில் கூட வந்துக்கலாம் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கருட சேவையை முன்னிட்டு காட்ரோடுகளில் இருசக்கர வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. ஸ்ரீவாரி சலக்கட்ல பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக குறிப்பாக செப்டம்பர் 22ஆம் தேதி அன்று கருட சேவை வந்து நடக்க இருக்கு. பக்தர்கள் வந்து திருமலையில அதிகமா இருப்பாங்க. அதே மாதிரி காட்ரோடுகளில் பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி ஈவினிங் 6 மணில இருந்து செப்டம்பர் 23ஆம் தேதி காலையில 6 மணி வரைக்கும் இருசக்கர வாகன போக்குவரத்தை டிடிடி நிறுத்தி வைத்துள்ளது. திருப்பதியில் உள்ள அலிப்பிரி பழைய சோதனை சாவடியில் டிடிடி இருசக்கர வாகனங்களை நிறுத்தும் வசதியை வழங்குகிறது. பக்தர்கள் இதை கவனத்தில் கொண்டு டிடிடிக்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸ் இப்பதான் ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு கருட சேவைக்கு போறவங்க, நாளைக்கு போறவங்க ஸோ கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. நாளான்றைக்கு திருமலையில வருடாந்திர பிரம்மோற்சவத்தோட கருட சேவை நடக்குது. இது ஃபர்ஸ்ட் முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, வர்ற 22ஆம் தேதி திருமலையில் நடக்கக்கூடிய இந்த கருட சேவையில சென்னையில இருந்து போகக்கூடிய அந்த குடைகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருமலையை சென்றடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கருட சேவை அன்னைக்கு அங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக தான் இங்க இருந்து குடைகள் வந்து கொண்டு போவாங்க. அது இன்னைக்கு அங்க டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இருக்க மூணாவது இன்ஃபர்மேஷன், இது ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோவை வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். நீங்க கோவிந்த கோடி தடவை கோவிந்தா அப்படின்ற நாமத்தை எழுதிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கும் விஐபி தர்ஷன் வந்து 5 பேர் வரைக்கும் ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து எப்படி எழுதணும், நீங்க எங்க போய் கொடுக்கணும், எதுல எழுதணுன்றத நான் டீட்டெயிலா ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அதுல கூட நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு புக்ஸ் இருக்கு, அதுல தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது அஃபிஷியலா அப்டேட் இன்னைக்கு வந்திருக்கு. அது என்ன அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம். இதுல முக்கியமா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், என்ன வயசு அப்படின்னு சொல்லிட்டு. 25 வயசு தான் மேக்சிமம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால உங்களோட குழந்தைங்களுக்கு 10 வயசு 15 வயசு இந்த மாதிரி இருக்காங்கன்னா, உங்களுக்கு எழுதுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பக்தி இருக்கு அப்படின்னா தாராளமா அவங்க வந்து எழுதலாம். இந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விநாயக சதுர்த்தி முன்னிட்டு வந்து கோடி அதாவது கோவிந்த கோடி அந்த சிறப்பு பூஜை வந்து நடத்தினதுக்கு அப்புறமா திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு முதல் கூட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட இந்த கோவிந்த கோடி எழுதும் திட்டம் புதன்கிழமை முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. நடைமுறைக்கு வந்துச்சு. இதுக்கப்புறம் எழுதுறதுக்கு ஆரம்பிக்கிறவங்க எழுத ஆரம்பிக்கலாம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு நடந்த பூஜையில வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தலைவர் அவர் வந்து கோவிந்த கோடி புத்தகங்களை வந்து கொடுத்திருக்காரு. கோவிந்த கோடியை விநாயக பெருமான் எழுதுவது போல் செய்யப்பட்டுள்ள சிலை மிகவும் பிரமிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அந்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதோட போட்டோஸ் கூட இங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். ஸோ அவரே வந்து கோவிந்தா அப்படின்னு எழுதுற மாதிரியே ஒரு ஸ்டாச்சு வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வச்சு இந்த புக்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த புக் வந்து இதுக்கப்புறமா டிடிடியோட புக் ஸ்டால் எல்லாமே கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ வாங்கி எழுதிக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து நமக்கு அப்ராக்சிமேட்டா தெரியல, பட் தெரிஞ்ச வரைக்கும் 111 ரூபா அப்படின்னு சொல்றாங்க.
ஒரு புக்ல வந்து 26,000 டைம்ஸ் நம்ம வந்து இதுல நேம்ஸ் வந்து எழுதலான்ற தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு வந்து இது டிடிடியோட புக் ஸ்டால்ல சேல்ஸ்க்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க வாங்கிட்டு தாராளமா எழுதலாம். சப்போஸ் யாராவது இந்த பிரம்மோற்சவம் டைம்ல போகும்போது புக்ஸ் கிடைச்சிச்சுன்னா நீங்க வாங்குனீங்கன்னா கண்டிப்பா அப்டேட் பண்ணுங்க. அடுத்து இதை பத்தி ஐடியாஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது 2வது இன்ஃபர்மேஷன். இன்னில இருந்து கோவிந்த கோடி அது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எழுத ஆரம்பிக்கிறவங்க புக்ஸ் வாங்கிட்டு தாராளமா எழுதலாம். இன்னைக்கு காலையில நமக்கு ஆன்லைன்ல டிசம்பர் மாசத்துக்கான எலக்ட்ரானிக் டிப் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல செலக்ட் ஆன எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நிறைய பேர் ரொம்ப நாளா ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்னு சொல்லுங்க. நானும் கிட்டத்தட்ட 1 இயர் பக்கமா ட்ரை பண்றேன். பட் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் டே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா கிடைக்கலன்னு சொல்லிட்டு செகண்ட் டே ட்ரை பண்ணேன், அப்பயும் கிடைக்கல. தேர்ட் டே காலையில ட்ரை பண்ணேன், அப்பயும் கிடைக்கல. ஸோ தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். திருமலையில நீங்க தரிசனம் போகும்போது ஆஃப்லைன்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு செலக்ட் ஆனவங்களுக்கு 2 டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள உங்களோட பேமெண்ட் வந்து நீங்க லாகின் பண்ண அதே மொபைல் நம்பர்ல தான் பே பண்ற மாதிரி இருக்கும். அதையும் பே பண்ணி டிக்கெட்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுல செலக்ட் ஆகிருக்கிறவங்களுக்கு ரூம்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காமன் போர்ட்டல்ல வர 26ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகும். அப்போ வந்து ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. தோமால அர்ச்சனா சேவால செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. 10 வயசு கீழே உள்ளவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால அதுக்கு சேஃபா வந்து பார்த்துக்கோங்க. குழந்தைங்களை யார்ட்டாவது விட்டுட்டு போற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி சுப்ரபாத சேவாவுக்குலாம் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா தாராளமா கூட்டிட்டு போகலாம், அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் திருமலையில பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 3வது நாள். பிரம்மோற்சவம் முடிகிற வரைக்கும் ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன்ல சுப்ரபாத சேவா மட்டும்தான் வந்து டெய்லி வந்து ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணோற்சவம் மீதி எதுவுமே இருக்கிறது இல்ல. சுப்ரபாத சேவா வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது நீங்க பிரம்மோற்சவ டைம்ல தர்ஷன் போறீங்க அப்படின்னா ஆஃப்லைன்ல ட்ரை பண்ணி பாருங்க. இதோ உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இது அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நேரடியாக போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு 2லேருந்து 3 மணி நேரம் தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. க்ரௌடு வந்து நார்மலாக தான் இருக்கு, அதனால ஆவரேஜா இருக்கு, 2லேருந்து 3 மணி நேரம் தான் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா யாருக்கும் டிக்கெட் கிடைக்காதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேபி வந்து நமக்கு 22ஆம் தேதி கருட சேவை, 23ஆம் தேதி ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை எல்லாம் கண்டினியூவா வருதுன்றனால கூட்டம் கொஞ்சமா அதிகமாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி போறது ரொம்ப பெஸ்ட். அதுக்கு அடுத்து இன்னைக்கு திருமலையில பிரம்மோற்சவத்துக்கு வரக்கூடிய குழந்தைங்களோட பாதுகாப்புக்காக கைகள்ல வந்து அவங்களோட அம்மா அப்பா பேரு, ஃபோன் நம்பர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி ஒரு டேக் மாதிரி போடுறாங்க. இந்த டேக் எதுக்கு அப்படின்னா, சப்போஸ் அவங்க க்ரௌட்ல ஏதாவது மிஸ் ஆயிடுறாங்க அப்படின்னா அந்த டேக்ல இருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க திருமலையில குழந்தைங்கள இந்த பிரம்மோற்சவ டைம்ல கூப்பிட்டு போறீங்கன்னா இந்த டேக் வந்து போட்டு விட்டுருங்க. அது ஒரு சேஃபான விஷயம் தான். இதை இன்னைக்கு வந்து தலைவர் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அறிவிப்புகளா வெளியாகி இருக்கு. ஒவ்வொரு நாளும் காலையில 3, 3:30 மணி, 4 மணிக்குள்ள கீழ்த்திருப்பதியில விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், இது 2 கவுண்டரும் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கு. இதுல SST டோக்கன் கொடுப்பாங்க. மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இங்க எல்லாமே SST டோக்கன் தான். ஸ்ரீவாரிமெட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நடைபாதை டிக்கெட் வந்து 1240வது படியில கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்க வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 4 மணி நேரம், ஸோ மேக்ஸிமம் போனால் ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்துடலாம். காலையில் ஸ்லாட்டாக இருந்தால் 2 மணி நேரத்தில் சாமி பார்த்துட முடியும். ஸோ இதுதான் முக்கியமான அப்டேட். அதுக்கு அடுத்து டிசம்பர் மாதத்தோட 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 300 ரூபா தர்ஷன டிக்கெட் வர 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். அதே மாதிரி 26ஆம் தேதி திருமலை திருப்பதியோட ரூம்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகும். நிறைய பேர் கேட்பீங்க, இது இன்னும் அப்டேட்டே கொடுக்கல, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது டிடிடி ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டு தான். அவங்க மாதம் என்ன டேட்டில் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகும்னு சொல்லுவாங்க. 24 தான் வந்து 300 ரூபா டிக்கெட் ஓப்பன் ஆகணும். 24 சண்டே அப்படின்றனால அன்னைக்கு ஓப்பனிங் இருக்காது. 25 ஓப்பன் பண்ணுவாங்க. அது முடிஞ்சதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு ரூம்ஸோட புக்கிங் வந்து ஓப்பனாக இருக்கும். அஃபிஷியல் அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா நான் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கன்ஃபார்ம் டேட்டு தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு வந்து 2 புக்கிங்ஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு ஃபர்ஸ்ட் புக்கிங் வந்து டிசம்பர் மாதத்துக்கான ஆர்ஜித சேவாவோட புக்கிங் இருக்கும். அதில் உங்களுக்கு இந்த சொர்க்கவாசல் டைம்ல வந்து ஏகாந்தமாக தான் பண்ணுவாங்க, டிக்கெட் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. மீதி நாட்கள் ஓப்பனில் இருக்கும். மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவாவோட புக்கிங் இருக்கு. ஸோ அதையும் நோட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. புக்கிங் பற்றின எல்லா விஷயமும் நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம். வர்ச்சுவல் சேவாவுக்கு மட்டும் நமக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற டிக்கெட்டுக்கும் அந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களா என்ன அப்படின்றத நம்ம டிக்கெட் ஓப்பன் பண்ணாதான் தெரியும். எந்த அப்டேட் இருந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.